ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्य शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवती शितिकन् ओम शक्ति ओम शक्ति அப்படியே அமைதியா இருக்கும். என்னால முடியல, காலையில இருந்து ஒரு போயிடுது, பேச விட முடியல. शीतलत्वं जगन्माता शीतलत्वं जगत्पिता शीतलत्वं जगत्धात्री शीतलायै नमो नमः शीतला परमेश्वरी अंबिकायै नमो नमः जयन्ती भद्रकाली खमालिनी दुर्गा शिवरात्रि स्वाहा सुदे नमोस्तुते ओम श्रीमात्रे नमः महारात्रे नमः सिद्धत्कुंड शंभूताय नमः देवकार्य समुद्धाय नमः उद्दत्बाण सकर्षाय नमः कदुर्बाण समुद्धाय नमः पायासनोत्पड़याय नमः ललितायै नमः उमयाय नमः कुंदिन्ये नमः महामारिणे नमः योगमारिणे नमः दक्षिणकाल्ये नमः मगाकाल्ये नमः वीरकाल्ये नमः महाकाल्येय नमः वेदोत्मन मंत्र पुष्पं धारयामि भूतवले भुवनं पदिनान्कयं भूतवर्णं कातवले पिंकारे कण्डे भूतवले इन मूवार मदनं दिवैवले मातवले मत्वाजों दिपदे ओम शक्ति 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 पराशक्ति 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 ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति
தொடர்ந்து முன்னால் கொடுமையனே செய்தார் இந்த கல்யாணி பத்மேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி பிரியவேதா அடிவே ஓம் சக்தி
மலை தான் கடந்து கைலாயம் நடந்து காதலெல்லாம் நோகு முன்னு கட்டி வச்ச ஊஞ்சல் ஒன்று அம்மாவே அங்காளி அம்மாவே அழகாய் ஆடிடுவாய் அழகாய் ஆடிடுவாய் ஆதி சிவனை அம்மா நீ தேடிடுவாய். ஐயா இந்த கோயிலோட வரலாறு சொல்லுங்க. எந்த ஊர், எந்த இடம், எந்த மாவட்டம்? போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா கீழ்கல்பட்டு கிராம பஞ்சாயத்து. இது வந்து எங்கள் தாத்தா பாட்டு 3 பரம்பரையிலேருந்து இங்கே தான் இருக்குது கோயில். அப்போ அழகாக இல்லை, சின்னதாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இப்போ அதை இந்த வருஷம் 3 வருஷமாக ரெடி பண்ணி இப்போ பெருசாக கட்டி மண்டபம்லாம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இது 1 வருஷம் 3 மாதம் ஆகுது. அதுலேருந்து அமாவாசை பூஜை, குரு பயிற்சி, சனி பயிற்சி, எந்த பயிற்சி இருந்தாலும் நவகிர கோயில் இதையெல்லாம் சேர்த்து ஒன்றா கட்டிக்கிறோம். ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்பில் நாங்கள் இதை கட்டியிருக்கிறோம். எல்லாரோடையும் அனுமதியோடு இது செஞ்சுக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் கரெக்டாக எல்லா அமாவாசைக்கும் எல்லா மற்ற நேரத்தில் எல்லா பூஜையும் கரெக்டாக நடந்துக்கினே இருக்கும். இந்த ஊஞ்சல் சேவை எத்தனாவது மாதம்? இது 5வது மாதம் நடக்குது. 5வது மாதமாக நடத்தி கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுலேருந்து இது 5வது சேவை நடக்குது. இது தொடர்ந்து கண்டிப்பாக நடந்துக்கினே இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லைனாலும் சிம்பிளாக எங்களால் முடிஞ்ச சக்திக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கினே இருக்கும். நம்ம வேலூர்லேருந்து வர்றது இருந்தால் இந்த கோவிலுக்கு எந்த வழி? வேலூர்லேருந்து வர்றது வந்துச்சுன்னா 15A 15N 15 அசம்பட்டில் ராஜா பஸ்ஸுன்னு ஒரு பஸ்ஸு, அங்கேருந்து இறங்கி வரணும். காரில் வரதா இருந்தாங்க? காரில் வரதா நேராக அசம்பட்டை வந்து நேராக கல்பட்டுக்கு வந்துடும். கனியம்பாடி கீழே அசம்பட்டு வழியாக கல்பட்டு வரணும். அசம்பட்டு வந்துட்டாவே கல்பட்டு தான். கல்பட்டு வையா காளியம்மன் கேட்டாவே சொல்லுவோம். கல்பட்டு காளியம்மன் கேட்டால் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. மலை கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது கல்பட்டு காளியம்மன் கோயில். அது யார் கேட்டாலும் சொல்லிடுறாங்க வர வழியிலேயே. திருமணத்துக்கு தடையாக இருந்தாலும் அதுக்கு வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி குழந்தையெல்லாம் பயங்க கேட்குறாங்க. வீட்டில் நோய் நொடி இல்லாமல் இருந்து அதுக்கு வராங்க. எல்லோரும் அம்மன் அருளால் வந்து கேட்டு அருள்வாக்கு கேட்டு இப்போ நீங்கள் நடந்துச்சுல அருள்வாக்கு சொல்கிறாங்க. அதுமாதிரி சொல்லி அவங்க குறைய சொல்கிறாங்க. அவங்க குறைய நீங்கள் சொன்னால் அவங்களால முடிஞ்ச பிரார்த்தனைக்கு ஏதாவது செய்கிறாங்க. இது காலங்காலமாக இருந்த கோயில் எங்கள் 3 தலைமுறையிலேருந்து நான் பார்த்துன்னுக்கிறேன். அதனால் எல்லாரும் அம்மன் அருள்வாக்கில் வந்து சாமி வண்டிக்கும் போது வந்து கேட்டு அவங்க பாட்டு சொல்லிக்கிறாங்க. அது கரெக்டாக நடந்துச்சுன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஏதாவது வந்து செய்கிறாங்க கோயிலுக்கு. அதேமாரி வேலைக்கு இல்லாதவங்க வேலை கிடைக்கணும், எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டுறவங்களும் உண்டு. நடக்குது. இந்த மாதிரி வேலைக்கு போனன்றவங்கலாம் வந்து பெறாத்தின்னு இங்கே வந்து அன்னதானமும் போடுறாங்க. அவங்களா பெறாத்தின்னு கடா காவு கொடுத்து வெட்டி அதையும் அன்னதானமாக சாப்பாடு செஞ்சு போடுறாங்க. நிறைய பேர் இதோட எல்லாம் ஒரு 5-6 பேருக்கு செஞ்சுட்டாங்க அந்த வேலையை. இப்போ பிரசாதம் அமாவாசை பூஜனைக்கு பிரசாதம்லாம் நிறைய அவங்கவுங்களுக்கு தேவையான அவங்களால முடிஞ்சதை எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவங்களே பகிர்ந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி. பௌர்ணமிக்கு எதாவது செய்கிறீங்களா? பௌர்ணமிக்கு அது சரி, நாங்கள் பூஜை மட்டும் செய்வோம். பூஜை மட்டும் இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் செய்ய மாட்டோம். ஊஞ்சல் சேவை எல்லாம் வந்து அமாவாசைக்கு கண்டிப்பாக ஊஞ்சல் மிச்சம் அன்னதானத்தை போகிற மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெகுலர் பூஜை நடக்கும். கோயில் வந்து காலையில் 8 வரைக்கும் இருக்கும், திறந்து இருக்கும். மறுபடியும் சாயந்தரம் 5 மணிலேருந்து 8:30 வரைக்கும் திறந்து இருக்கும் நைட்டில். வா வா வா. இந்த கோயில் எவ்வளோ நாள் ஆச்சு ஆரம்பிச்சு சொல்லுவோம்? வயசு எதனா சொல்ல எத்தனை வருஷமா இருந்திருக்கும்? பேசு முதல்ல எவ்வளோ நாளாக இருந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாது. சொல்லு எவ்வளோ வருஷமா இருந்திருக்கு வரையும் எத்தனை வருஷமா எப்படி நடக்குதுன்னு சொல்லு. 40 வருஷமா 100 வருஷத்துக்கு மேலே இங்கே 11 வேப்ப மரம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து எங்கள் தாத்தாவுக்கே தெரியாதான். அந்த அளவுக்கு வந்து 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இப்போதைக்கு ஒரு மரம் தான் இருக்குது. மற்ற மரம்லாம் காற்றுல அப்படியே வயசாயிடுச்சு, அதெல்லாம் காலமாயிடுச்சு. எல்லாம் அதெல்லாம் 100 ஆண்டு பழமையான 100 ஆண்டுக்கு மேலே தான் பழமையான கோயில் இது. இங்கே வந்து கோரிக்கை வைக்கிறவங்களது நிறைவேறுது. அவங்களும் வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒரு சிலர் கல்யாணம் இங்கேயே தளத்தில் வந்து பண்ணுறன்னு வேண்டுதல் வைக்கிறாங்க. அவங்களும் நல்லபடியாக நடக்குது. சரிங்க. அனைவரும் நன்றி, வணக்கம்.